இன்றைக்கி நம்ம ப்ரொக்கோலி கிரேவி செய்ய போகிறோம். ஸோ ப்ரொக்கோலியை நம்ம சுடு தண்ணியில் போட்டால் வச்சு அதோடைய சத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா அதில் இருக்க புழுவும் நம்மளுக்கு போயிடும், செத்துரும். நான் 3 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம், அப்புறம் ப்ரொக்கோலி நம்ம சாப்பிட்றதே வேஸ்ட்டு. இப்போ நம்ம சீரகம் கொஞ்சம் போட்டுப்போம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துப்போம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ரொக்கோலியை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். சூப்பராக நல்லா லைட்டாக வெந்திருக்கு. வெங்காயம் இப்போ நம்ம கம்மியாக எண்ணெய் ஊற்றிருக்கனால இந்த அளவுக்கு தான் நமக்கு இதுவாகும், பொன்னிறமாக இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். வீட்டில் அரைக்கலை, இனிமேல் தான் அரைச்சி வைக்கணும். ஸோ கடையில் வாங்கியிருக்கேன். லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளியை போட்டுப்போம். நான் மிளகாய் எதுவுமே போடலை, பச்சை மிளகாய் எதுவும் போடலை. ஸோ எனக்கு பச்சை மிளகாய்க்கு பதிலாக நான் எப்போவுமே கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாய் தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. ஸோ நல்லா நம்ம கிண்டி விட்டுப்போம். இப்போது லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, இது வீட்லேயே நாங்கள் அரைச்சி வச்ச காஷ்மீரி மிளகாய், கொஞ்சோண்டு தனியாக போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதை கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா ரொம்ப காரம் அதிகமாக இருந்தாலும் இந்த டைமில் நம்ம சாப்பிட வேண்டாம். தண்ணி லைட்டாக ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஒரு கிரேவி மாதிரி வரும். ஏன்னா நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றி இருக்கிறதுனால நமக்கு அந்த கிரேவி டைப்பில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வராது. ஸோ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அந்த தக்காளி வெங்காயம் மசிக்கும் போது லைட்டாக நம்மளுக்கு கொஞ்சமாச்சு கிரேவி மாதிரி வரும். இப்போ நம்ம ப்ரொக்கோலியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். ஸோ எனக்கு இது சின்ன பாத்திரத்தில் நான் பண்ணுறதுனால என்னால் சரியாக கிளற முடியலை. இப்போ நம்ம பெரிய கடாய்க்கு மாற்றிக்கலாம். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக அது கிளற முடியும். ஸோ பெரிய கடாயில் இப்போ நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இப்போது கலர்றதுக்கு நமக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ செய்யும் போதே கொஞ்சம் பெரிய பாத்திரமாக பார்த்து செய்யுங்க. செஞ்சாச்சு. இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டோம். கிளறி விட்டாச்சு. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்ட பிறகு இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிக்கும் போது தான் கொஞ்சமாச்சும் இந்த கிரேவி மாதிரி வரும். நம்ம சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு, முக்கியமாக சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் அது நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் விட்டு, நம்ம ஏற்கனவே லைட்டாக தான் வெந்து இருந்துச்சு. இப்போ நல்லா ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு ப்ரொக்கோலி கிரேவி ரெடி. இந்த மாதிரி டயட்டில் இருக்கவங்க செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்கும்.